யாழ்ப்பாணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. ராஜயோகம். யோகங்களுடைய ராஜா ராஜயோகம். இருக்கிறதுலயே மிகச் சிறந்த வழிமுறை, மிக சரியாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னா அது ராஜயோகா தான். ஏன்னா இங்க முழுக்க முழுக்க மனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, இந்த ராஜயோகா அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனி யோகா கிடையாது. இது கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா எல்லாத்தையும் தனக்குள்ளார உள்வாங்கி அடக்கி உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட யோகம். அதனாலதான் இதை ராஜயோகம் அப்படின்னு சொல்றோம். கடவுளை அடைவதற்கான அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலையை அடைவதற்கான மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னு கேட்டா அது ராஜயோக பயிற்சி முறை மட்டும்தாங்க. இந்த ராஜயோக பயிற்சி முறை தான் இப்போதைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ஒரு பயிற்சி முறையாக கருதப்படுகின்றது. ஏன்னா மற்ற எல்லா விதமான பயிற்சி முறைகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல சிறப்பாக இருந்துச்சு. இந்த கர்ம யோகான்னா கர்ம யோகாவை முழுசா கடைபிடிக்கணும்னா நான் மட்டும் பத்தாது, எல்லாரும் எனக்கு உதவியா இருக்கணும். நிதானமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் கர்ம யோகம் பண்ண முடியும். அதே மாதிரி பக்தி யோகம் அப்படிங்கிறதுல சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நம்ம பக்தி செலுத்தல அப்படின்னா நம்மளுடைய முயற்சி முழுவதும் மூட பக்தியாக மாறி நம்ம தவறாக வழி நடத்திட்டு போயிடும். ஞான யோகத்தை பார்த்தோம், அது மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு மட்டுமே உரியது. எல்லோராலையும் அந்த யோகத்தை கடைபிடிக்க முடியாது. ஆனா இந்த ராஜயோகம் எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு யோகம். இது முழுக்க முழுக்க மனம் என்கின்ற ஒரே ஒரு கருவியை அடிப்படையாக வச்சு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப மனிதன் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் மனம் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு இல்லையா? அந்த ஒரு கருவி இருந்தாலே போதும், அதை பயன்படுத்தி ராஜயோக முறையில மிக விரைவாக நம்ம கடவுளுங்கிற ஒரு தன்மையை உணர முடியும். ராஜயோகத்தை ஒரு 8 படிநிலைகள் உள்ள யோகமாக சொல்றோம். இந்த 8 படிநிலைகளை அஷ்டாங்கம் யோகா அப்படிங்கிற வார்த்தையாலையும் சொல்லுவோம். அது என்ன 8 படிநிலைகள் அப்படின்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி. இதுதாங்க ராஜயோகத்துடைய 8 படிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது 8 படிகள் அப்படின்னு சொல்றதை விட 8 அங்கங்கள்னு சொல்றதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா படினா ஒண்ணு முடிச்சுட்டு இன்னொன்னு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது அப்படி கிடையாது. ஒரே நேரத்துல இந்த 8 அங்கங்களையும் சீராக கடைபிடித்து கொண்டே அதுல உச்சபட்ச அங்கமாகிய சமாதி நிலையை போய் அடையிறது தான் இந்த ராஜயோகத்தினுடைய லட்சியமாக இருக்குது. ராஜயோகங்கிறது ஒரு பெரிய கடல். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை நம்ம வாழ்க்கை முறையில ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கவும் முடியும். அதன் மூலமாக நம்முடைய உலக வாழ்க்கையையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும், ஆன்மீக வாழ்க்கையையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். யோகா அப்படிங்கிறது உண்மையிலேயே சொல்லணும்னா அது ராஜயோகத்தை தாங்க இந்த காலத்துக்கு பொருத்தமான யோகா அப்படின்னு சொல்லலாம்.